Good evening to everyone. I am Swaminathan. Today's module is nothing but towards attitude. Again, it is in bilingual. Let us start this session. Attitude, it is nothing but you can call it as அணுகுமுறை or மனப்பான்மை, மனிதனுடைய போக்கு in Tamil. The inner mind psychologically and the inner mind and the behavior, psychological behavior of an individual is nothing but attitude. உள் மனதும் உளவில் நடத்தையோடு ஒரு தனிப்பட்ட மனிதனின் மாற்றங்கள் தான் attitude எனப்படுவது. Attitude you can classify into several things. Attitude of a man during sleep, attitude of a man with mother who likes a lot, attitude of a boy with a dad who's a drunkard, attitude of human beings where they hated people, attitude of a boss who is with ego towards subordinate, it differs. And this attitude, it is applicable again on personal, professional, public, spiritual and your secret life. What do you mean by attitude? It is towards event. Attitude towards events, happiness and episodes where it takes place in every walk of life on everyday basis. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள், ஒவ்வொரு நிகழ்வு என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அணுகுமுறை பார்ப்பது தான் மனப்பான்மை, அவங்களுடைய மனப்பான்மை பொறுத்த மாதிரி தான் ஆட்டிடியூட். The attitude which plays a main role in our life and what exactly it reveals. அந்த ஆட்டிடியூட் ஒருவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குது, என்னென்னலாம் கற்றுக் கொடுக்குது. ஆட்டிடியூட் it reveals your weakness, your strength, your perception, your self-esteem, your personality, your character, your behavior and your psychology. We are letting others read your own mind. In fact, one can evaluate and dominate you. உன்னுடைய ஆட்டிடியூடு உன்னுடைய மனப்பான்மை எதையெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்கிறது. வித்தவுட் யுவர் நாலேஜ் உன்னுடைய மனப்பான்மை எதெல்லாம் வெளிப்பாடு, எதெல்லாம் வெளிப்படுத்துது, உங்களுடைய பலவீனம், வலிமை, உங்களுடைய கருத்து, உங்களுடைய சுயமரியாதை, உங்களுடைய ஆளுமை திறன், உங்களுடைய தன்மைகள், உங்களுடைய நடத்தை, உங்களுடைய உளவியல் சம்பந்தமான போக்கு அத்தனை தெரிவிக்கிறது தான் இட் இஸ் நத்திங் பட் ஆட்டிடியூடு. நம்ம அந்த ஆட்டிடியூட் மூலிமா, மனப்போக்கு மூலிமா அடுத்தவங்களுக்கு என்ன தெரிவிக்கிறோன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மனசில் உள்ள வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் அடுத்தவங்களுக்கு உங்களை அறியாமல் தெரிவிக்கிறீங்க. உங்களை அறியாமல் ஒரு நிகழ்வு உங்களுடைய மனப்போக்கு அடுத்தவங்க தெரிஞ்சிக்கும் போது அவங்கள உங்களை மேல் நோக்கி உங்களை ஓவர்டேக் பண்ணி உங்களுடைய வழி தாண்டி நடந்து உங்களை அமைக்க அவங்க முன்னேற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனவே சிந்தனையாளர்களே, மனிதர்களே, தயவு செய்து டேக் கேர் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் என்ன பண்ணுது, வாட் ஆல் த திங்ஸ், அதோட ப்ரொப்போர்ஷன், அதோட ரேட் என்ன, அதோட விகிதம் என்ன, பேலன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கப்போனால் இட்ஸ் பேலன்ஸ். இட் ஹஸ் காட் இட் ஓன் மல்டிப்ளிசிட்டி and it needs what all the things you are so going to do, it directly proportional to the three things which I have mentioned. The balance
ஃபேவரபிள், உனக்கு சாதகமாகவும் உனக்கு சாதகம் இல்லாதமான ஒரு கண்டிஷனை உருவாக்குது. லாயல்ட்டி, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய மரியாதை, உன்னுடைய போக்கு, உன்னுடைய தன் பயம், நீ சார்ந்திருக்கும் தன்மை, இதெல்லாம் இதை பலவித ஆக்டிவிட்டீஸை வெளிப்பட்டுருது. உங்களுடைய நீட்ஸ், உன்னுடைய தேவை என்ன என்பதை அடுத்தவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் தயவு செய்து when you are going to act, when you are show your things to others, do it in a proper manner. Let us have a good presentation on everything so that your attitude will be as per the expectation and perception of others. When we communicate a message, you should reach them as per their perception, in time, on time, as per their needs, so as to understand in a easy manner. ஒரு செய்தி தொடர்பானது அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி குறித்த நேரத்தில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்படுவது. அப்படிங்கிற மனப்பான்மை என்பது அந்த நேரத்தில் நீங்கள் தகுதிக்கு மீறாமல் தகுதியுடன் அமைக்கி வாசித்தால் உங்களுடைய வெளிப்பாடு உங்களுக்கு புரியாது. ஸோ அவங்க அதை சாதகமாக எடுத்துக்க வாய்ப்புகள் இல்லை. தி லிங்க், தி ஆட்டிடியூட், அது கூட பிணைந்து கிடக்கும் பொருட்கள் என்ன? தி ஆட்டிடியூட் has got a link with aptitude, altitude and attribution with gratitude. Attitude is nothing but மனப்பான்மை. தி aptitude is said சூடக சுமபுத்தி, நீ எப்படியெல்லாம் எந்த நேரத்தில் செயல்படணும், யுவர் ஷார்ப்னஸ். தி ஆல்டிடியூட் இஸ் நத்திங் பட் உயரம், அதுக்கு ஆப்போசிட் ஆழம். ஆழம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உயரம், உயரம்னு எடுத்துக்கிட்டா ஆழம். அந்த அளவுக்கு எப்படி பண்ணுறது? இட் ஆட்ரிபியூட் இட் வித் கிராட்டிடியூட். நம்ம என்ன பண்ணோன்னா, ஒன்று சுமத்து நன்றி கடமை பாராட்டுவதோடு இருப்பது தான் ஆட்ரிபியூஷன் டு அதர்ஸ். we are supposed to do நன்றி கடை. ஸோ ஒருத்தவங்களோட பழகிட்டு வேலை கிடைக்கிற வரைக்கும் சில பேர் வறுமையில் இருக்கேன் அப்படி இப்படி, வேலை கிடைச்ச பிறகு போக்கு கம்ப்ளீட்டாக மாறும். இட் ஷுட் நாட் பி த வே. யூ மே பி மேக்கிங் அன் என்ட்ரி டு பர்டிகுலர் ஆஃபீஸ் ஈவன் த்ரூ எ லோயர் லெவல் கேடர் லைக் அட்டெண்டர். அந்த அட்டெண்டருக்கும் பியூனுக்கும் அந்த கல்லூரியிலையோ அந்தளுடைய அலுவலகத்துலேயோ மிக சிறப்பான நல்ல பேர் இருக்கும். தம்பி நீ சொன்னால் அவர் வேலைக்கு வரலாம். அந்த பையன் சொல்லி ஒரு ஆஃபீஸராக வேலைக்கு போகிறாரு, போய் உக்காந்த 2 நாள்லேயும் அவன் they will not respect the gentleman through whom he got that particular job. See, it doesn't look nice. Where God has given opportunity for us to represent and give your presentation to others through which you are experienced in this life. உன்னுடைய பரிமாற்றங்கள், உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போட்டு காமிக்கணும் அப்படின்னா நன்றி மறப்பாமல் அவங்கள சோதிக்காமல் நடக்கிறது நன்று. Let us go through the factors involved in attitude. காரணிகள், what all the attitude factors? Gene, community, environment, friendship, education, literacy, perception and self-esteem. ஜீன், பாரம்பரிய அணுக்கள். நீ எந்த இடத்துலேருந்து வந்திருக்க, என்ன மாதிரி குடும்பத்தில் இருக்க, எந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க, எந்த மாதிரி இடத்துல யாருக்கு பிறந்திருக்கோம், எந்த சூழ்நிலை வளர்த்துருக்கோம், இதெல்லாம் இட் கிவ்ஸ் அ லாட். கம்யூனிட்டி, மதம், ஜாதி. ஜாதி மதம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அந்த காலத்தில் ஜாதி உருவாகிறதுக்கு காரணமே தொழிலின் அடிப்படை வைத்து, இந்தந்த தொழிலில் இவங்க இருக்குங்கன்னு அந்தந்த தொழிலை அவங்க அடிப்படையாக எடுத்துட்டாங்க. அந்த தொழிலின் அடிப்படை வைத்து ஜாதி உருவாச்சு. அந்த ஜாதி உருவாச்சு வச்சு அவங்களுடைய தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த தன்மையை புரிஞ்சிச்சு வச்சு இந்தந்த இவங்க மனப்போக்கு இப்படி இருக்கும், இவங்களுக்கு ஃபிட்டு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். அதனால் ஒரு கம்யூனிட்டி வச்சும் அவங்க ஆட்டிடியூட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் காலகட்டின் கோளாறுனால, கால வேறுபாடு காரணமாக அது தேய்ந்து தோய்ந்து இப்போ மாறிக்கொண்டிருக்கிறது. என்வாமெண்டல் கண்டிஷன், சுற்றுப்புற சூழ்நிலை.
ஒருத்தன் ஒரு இடத்துல வந்து நல்ல மனிதனாக வளருவன், வேறொரு இடத்துல டியூ டு கம்பல்ஷன் he has migration from one particular place to other place to have his livelihood. அந்த மைக்ரேஷன் பண்ணி ஒரு இடத்துக்கு போகும்போது இடம்பெயர்ச்சி, அந்த இடம்பெயர்ந்து ஒரு இடத்துல போகும்போது சுற்றுப்புற சூழ்நிலை சரியாக இல்லை என்றால் his மனப்போக்கு will completely change. The attitude is directly proportional to your friendship. சுற்றம், நண்பர்களின் சூழல் இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய மனப்போக்கு மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யுவர் எஜுகேஷன், இவருடைய கல்விக்கும் எஜுகேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் கல்வி, லிட்ரஸி இஸ் நத்திங் பட் கல்வி அறிவு. நீ என்ன தான் படிச்சிருந்தாலும் அதை பயன்படுத்துகிற முறை தான் கல்வி அறிவு. சில பேர் படிச்சிருக்கலாம், ஏது தெரியாது. சில பேர் எம்ஏ எம்ஆதாரி பட்டம் வாங்கியிருக்கலாம், ஆங்கிலத்தில் சரியாமல் பேச தெரியாமல் இருக்கலாம். இதான் வாட் ஆல் த திங்ஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். இந்தியா ஹஸ் காட் பேசிக்கலி 2 factors. ஒன் இஸ் சிக்னேஷன் அண்ட் அதர் ஒன் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன். வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறது ஈஸி, ஓட்ட தெரியாது. We will ignite everything and we don't know where to go, when to go, how to go, why to go, what to do in the situation. And your perception, உன்னுடைய சுய கருத்து என்ன, it differs. அவங்கவுங்க பெர்செப்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஆட்டிடியூட் மாறும். his own expectation. Father may expect his son to come up like anything in his life, and he may tell son and he will compel his son to become a doctor, but ultimately his son may not have interest towards science. And full activities will be focused only in engineering college. We are going to waste our time by convincing our own wards to deviate is from one line to other line. See his attitude, what he is doing, where he is interested, what kind of notion he has got in his mind. As per his perception, ask him to pursue things in his life. So he will make everything in a perfect manner. Self-esteem, சுயமரியாதை. நீ அடுத்தவங்க மரியாதைங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ பண்டமாற்ற முறை, give and take policy. When you give respect, automatically respect will revert back to you. If you are not going to respect others, respect is a factor where it will never come back to you without offering to others. Give and take policy. So, people, you have to think it over, how we have to change our attitude, what all the things to do. The Karanigal, again, we are going to tell, I am going to tell about what all the reasons behind that. Experience, your own experience will talk about the reason behind that. Reason is nothing but the factors, Karanigal, experience. உன்னுடைய நடைமுறையில் உன்னுடைய முதிர்ச்சி, அசோசியேஷன், நீ சார்ந்திருக்கும் பொருள், நீ சார்ந்திருக்கும் குழுமம், நீ சார்ந்திருக்கும் நட்பு, பியூர் குட், உன்னை சார்ந்திருக்கும் உன் வயதைக்கு ஒத்த நட்பு, உன்னுடைய வயதைக்கு ஒத்த உன்னுடைய குழு நண்பர்களை பொறுத்து இட் will again change. Family, the attitude will change from a family to family. If you can think over or see a member from a joint family, his attitude will totally differ from a man from a nuclear family. குடும்ப சூழ்நிலையில் கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்களோட ஆட்டிடியூட், மனப்பான்மை, மனப்போக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்ப சூழலில் மனப்போக்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கும். தி ஃபேக்ட் இஸ் ஒன். The particular thing, if you see a young boy from a family, a joint family, you will have self-esteem. At the same time, you will respect others also. If you see a family, nuclear family, where the boy's parents may not have time to treat him, teach him and educate him, he may become an arrogant person. He doesn't know how to respect others. It doesn't mean he's a bad guy. It's not so. He is a nice man. But we are not giving any kind of training. Get trained and train others. And your profession, that is also one among the factors.
யுவர் ப்ரொஃபஷன், உன்னுடைய தொழில், உன்னுடைய தொழிலை சார்ந்த இடம், நீ எந்த மாதிரி தொழிலில் இருக்கோ அந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்க. சில இடத்துல சம்பட்டி எடுத்து அடிக்கிறவன் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது சத்தம் போட்டு பேசினாலும் தொழில் பாதிக்காது, பேசிக்கிட்டே வேலை செய்வான். அதுமாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும்போது ஆட்டிடியூட் வில் டிஃபர். யுவர் நெய்பர்ஹுட், உங்களை சார்ந்து இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை பொறுத்து உங்கள் ஆட்டிடியூட் மாறும். When you see others, this man is doing like this, you will follow them blindly. நீங்கள் சப்போஸ் if you are employed and you are going early in the morning, leaving the house early in the morning, coming back late in the night, your family members, they cannot seek you and they cannot get your service, and they see others and get trained by others. They said by seeing others, by neighbors, they themselves will start thinking, so when this guy is doing like that, we should also do like that. So by seeing others, neighbors, they will start doing it. The attitude will change. The socio-economic factor, உன்னுடைய சமூகத்தை சார்ந்த இந்த எக்கனாமிக் ஃபேக்டர், அதை சார்ந்தது இட் வில் சேஞ்ச் யூ கம்ப்ளீட்லி. கல்ச்சர், உன்னுடைய பண்பாடு, உன்னுடைய மதம், இது கூட அதை நிறையா இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட்ஸ் ஆன் இட். அதெல்லாம் உங்கள் மாற்றக்கூடிய தன்மை, ஆட்டிடியூடை மாற்றும், மனப்போக்கு, மனப்பான்மை. ரிலிஜனை பற்றியும் கல்ச்சரை பற்றியும் பண்பாட்டை பற்றி இங்கே பேசலாம், நிறைய பேசலாம். பேச பேச என்னென்னா சில பேருக்கு தாழ்ப்புணர்வும், சில பேருக்கு அதை ஏற்றுக்கூடிய தன்மை இருக்காது. அதனால் we leave the topic. Attitude is a very big topic. We can take classes, even days together. ஒருத்தவங்க உறங்கும் போது அவங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்கும், அவங்க டைப் எப்படி இருக்கும், ட்ரெஸ் பண்ணுற பேட்டர்னை வச்சு, அவங்களுடைய தலைமுடி வாரிக்கிறத வச்சு, you can guess. You can tell them about their attitude, what all the things they are doing. So we'll do everything in a perfect manner. It clearly means, attitude means how, எப்படி நம்மள ஆட்டிடியூடு மாற்றுது, அதை எப்படி நம்ம மாற்றணும், ஆட்டிடியூடை எப்படி மாற்றிக்கணும். Do everything, not all at once, always important. Analyze your own importance on others. Do the best at everything. Do with limitations. Do everything. எல்லாத்தையும் கற்றுக்கோ, எல்லாத்தையும் செய்யப்பாரு. நாட் ஆல் அட் எ டைம். எல்லாத்தையும் செய்கிறவங்க ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் செய்யணும் தயவு செய்து ஆசைப்படாதீங்க. மனித வாழ்க்கையே கொலாப்ஸ் ஆகிடும். அனலைஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். ஆராய்ந்து, எது முக்கியங்கிறது ஆராய்ந்து செயல்படுக. Do the best of everything. எடுத்தது ஒரு நிகழ்வு நடக்கும் போது அதில் என்ன பண்ணணும், அதில் எது பெஸ்ட்டு சிறப்பானதோ அதை மட்டும் செய்யுங்க. டூ வித் லிமிட்டேஷன். உங்களுக்குள்ளே வகுத்துங்க, ஒரு வட்டத்தை போட்டுங்க. அந்த முயற்சி செய்யும் போது அதுக்கு லிமிட்டேஷன்ஸ், இப்படி தான் நம்ம பண்ணணும்னு ஒரு குறிக்கோளோடு பண்ணுங்க. டூ எவ்ரி திங் வித் ஆஸ் எ டீம் ஒர்க். ஆஸ் எ டீம் யூ டூ இட். டூ எவ்ரி திங். நீ எதை பண்ணாலும் கூட்டு முயற்சியோடு செயல்படுங்க. டீம் ஒர்க் இஸ் வெரி பிக் திஸ் டாபிக். Team itself, the abbreviation clearly says, T stands for together, E stands for everything, A stands for achievements, M stands for more. Together everything is achieved more. கூட்டு முயற்சி இருந்து கூட்டாக பணிபுரிந்தால் நம்மளுக்கு productivity will increase. Even in our own life, God has given physiology of a human being. உடல் உறுப்புகள் எப்படி சொல்லுன்னு கேட்டால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்பும் ஒன்றை சார்ந்திருக்கு. ஒன் ஃபெயில்ஸ், எல்லாமே ஒரு டீம் ஒர்க்கோடு கோஆர்டினேட் பண்ணி இயங்குது. ஒரு உடல் உறுப்பு வேலை பார்க்க வேண்டும்னா அடுத்த உடல் உறுப்பு சரியாக வராது. மைண்டும் பிரெயினும் நல்லா இருந்தால் தான் உடல் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும் போது தான் இருதயம் ஆரோக்கியமாக செயல்படும். இருதயம் ஆரோக்கியமாக செயல்பட்டால் தான் எல்லா உறுப்புகளும் ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொன்றா ஃபெயில் ஆகும். So God has created a creature known as human being in such a manner that all our organs should function at a time with very good teamwork so that we can become very healthy.
It is only to make you to understand that when a human being is living and he needs coordination from all four parts of a human body, like that, if you want to achieve healthy life, you should coordinate with others with a teamwork so that you can win a game. Develop such type of attitude and the contribution of attitude. அது மனப்போக்கு அணுகுமுறையோட பங்கு என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஒரு சில இடத்துல இது வித்தியாசப்படும். அறிவுத்திறன் 10% இருக்கும், ஆட்டிடியூடு கிட்டத்தட்ட 90%. மனப்போக்கு 90%, அறிவுத்திறன் 10%. அதோட பங்கு. சில இடத்துல என்ன பங்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே அன்னோன் பிஹேவியர், உங்களுக்கு தெரியாத உங்களுடைய மாற்றம் 90% இருக்கும். அந்த மாற்றத்தை நடத்தை 10% இருக்கும். அதை கான்ட்ரிபியூஷன், அதோட பங்கு என்ன, ஆட்டிடியூட் எப்படி செயல்படுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அறிவுத்திறனை வச்சுக்கிட்டு மட்டும் இருந்தால் பத்தாது. அது 10% செய்கை. ஆட்டிடியூட் 90% கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. என்னதான் அறிவு இருந்தாலும் when you are going to represent or you are going to present yourself in a training program, your body language, your attitude is going to reflect on others. எடுக்கும் போதே when you are not going to greet them or not going to wish them and not going to have a smiling face, it will entirely change the audience. Like that, the unknown behavior of yours is 90%. யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அந்த 90% 10% of your contribution of your this thing attitude is going to show you in the open market, in the job market, in living style, everywhere. உன்னுடைய நடத்தை தான் உன்னை வாழ்க்கையில் அறிமுகப்படுத்த போகுது. அந்த நடத்தையை நீங்கள் சரியாக அறிமுகப்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை என்னைக்கு சிறக்கலாம். The 90% unknown behavior is like ice pick. யாருக்கு பனிப்பாறையை பற்றி தான் தெரியும். அந்த பனிப்பாறை எப்போ விழப்போகுது, உருகிட்டே போகுதுங்கிற உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த பனிப்பாறையை பொறுத்து தான் இருக்குது. ஆட்டிடியூடு அந்த 10% ஆட்டிடியூடு நல்லா இருந்ததுன்னா பனிப்பாறை வழுக்கிறது சறுக்கிறது தெரியாது. யூ வில் கெயின் கான்ஃபிடென்ஸ் ஆன் தட். That unknown factor of 90% is like ice pick. உன்னுடைய புதைந்து மறைந்து கிடக்கும் அன்னோன் ஃபேக்டர்ஸை நீ நல்ல நடத்தையால் காமிக்கவில்லை என்றால் அது பனிப்பாறைவை உருகி மடிந்து செத்துவிடும். டேக் கேர். ரியலைஸ் தட் இன் யுவர் லைஃப். தட் இஸ் வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ. தி ஆட்டிடியூட் அண்ட் சக்ஸஸ். மனப்போக்கும் வெற்றியும் சார்ந்த பொருள், இன்டகிரேட்டட் ஆன் இன் த லைஃப். வாட் இஸ் திஸ்? தி சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் குவாலிட்டி. உன்னுடைய வெற்றி என்பது ஒரு தரத்தை பொறுத்து இருக்கு. இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், இட் டிபெண்ட்ஸ். அதை சார்ந்திருக்கு. ஒரு தரத்தை சார்ந்து உள்ளது தான் உன்னுடைய வெற்றி. குவாலிட்டி கம்ஸ் ஃப்ரம் ஆட்டிடியூட். அந்த குவாலிட்டி, அந்த தரம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, தட் தரம் you are getting it from the quality which you are going to get it only from your attitude. அது தரத்தை வெளிப்படுத்துகிறோம். The quality of a human being is very transparent. One can guess you and take and read your mind and other things by way of your attitude. There like success. உன்னுடைய தரமான செயல், தரமான ஒன்று தான் உன்னுடைய மனப்போக்கம் மாற்றும். Foundation of success is attitude. ஒரு வெற்றியின் ரகசியம், வெற்றியின் அடித்தளம், வெற்றியில் வாழ்க்கை சூடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அஸ்திவாரமே எதில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு மனப்போக்கில் தான் இருக்குது. மனப்போக்கு அஸ்திவாரம் நன்றாக அமைந்தால் வெற்றி உறுதியாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது. This is what you are supposed to do. Even animals, fauna and flora. God is so great. He has done everything in the world. அவன் படைத்த படைப்பில் ஆண்டவன் மனித போக்கு. குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு செய்கை இருக்குது. குரங்கு செய்யப்படுறதில் மனிதன் செய்கிற பாதியை குரங்கு செய்யும்.
ஆனால் நாய் செய்கிற அத்தனையும் ஒரு மனுஷன் செய்ய முடியாது. நாய் வந்து ஒரு நன்றி உள்ள மிருகம், ஆனால் அதுக்கு பொறுமை கிடையாது. பூனையும் ஒரு நன்றி உள்ள மிருகம். பூனை சுத்தமான ஒரு விலங்கு. அதுக்குள்ள நன்றி என்னன்னா, பசிக்கிறப்போ வரும், சாப்பிடும், தன்னைத்தானே சுத்திப்படுத்துக்கும். பசி இருந்தால் கேட்காது, பக்கத்தில் வந்து பேக் பண்ணி கேட்கும் எப்படின்னு. நாய் எப்படி கிடையாது. பசி வந்தால் குலைச்சி ஒன்றை படுத்தி எடுத்து சாப்பிடும். நாய்க்கு தன்னைத்தானே சுத்திப்படுத்தக்குள்ள திறமை கிடையாது. we have to often train them. அந்த ஆட்டிடியூடு ஒரு விலங்குலேருந்து இன்னொரு விலங்குலேயே ஒரு மனப்போக்கை நீங்கள் மாற்றி புரிஞ்சுக்கும் போது 6 விரல் படித்த மனிதன் எப்படியெல்லாம் இருக்கணும், மனப்போக்கு என்னன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். There are 2 types of attitude. One is positive attitude and negative attitude. நேர்மறையான அணுகுமுறை, நேர்மறையான மனப்பான்மை, எதிர்மறையான அணுகுமுறை எதிர்மறையான அணுகும் தன்மை அல்லது எதிர்மறையான மனப்பான்மை. இதான் 2 மேஜர் டிவிஷன் இன் திஸ் வேர்ல்டு. அது what do you mean by positive attitude and what do you mean by negative attitude? Positive attitude, accept to self and others. Positive attitude, it improves equality. Positive attitude, it solves the problems. Positive attitude, it will give you the congenial atmosphere. Positive attitude, it will reduce the stress. Positive attitude, it will give you the pleasing personality. அது தமிழில் சொல்லணும்னு கேட்டால் அசர்ட் டு செல்ஃப். உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அது மிகப்பெரிய சொத்து. மனப்பான்மை மனப்போக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய சொத்து. தயவு செய்து யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் இட். இட் இம்ப்ரூவ்ஸ் இக்வாலிட்டி. உன்னுடைய தரத்தை அது கூட்டுகிறது. உன்னுடைய மனப்போக்கும் உன்னோட அணுகுமுறையும் உன்னுடைய தரத்தை கூட்டும். இது டெஃபினெட்லி குவைட் ஃபேக்ட், 100% ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். வேர் if you are going to be a quality man and show everything through your attitude, you will definitely have additional marks for that. It solves the problems. உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. கன்ஜீனியல், உனக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையும் சுற்றுப்புற சூழ்நிலையும் உருவாக்குறது. ரெடியூஸ், உன்னுடைய மனக்கிளர்ச்சியத்தையும் மன அழுத்தம் தவிர்க்கணும். உன்னுடைய ஆட்டிடியூட் மனப்போக்கு நல்லா இருந்தால் மன அழுத்தம் தவிர்க்கப்படும். ப்ளீஸிங் பர்சனாலிட்டி, உன்னுடைய மேலாண்மையை கூட்டுகிறது. இஃப் யூ ஹேவ் தி ரைட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், இட் வில் இன்க்ரீஸ் யுவர் பர்சனாலிட்டி. Automatically, it goes without saying, a man with a good attitude will always have some kind of plus points. The negative, we will see negative attitude. What do you mean by negative attitude? Negative, எதிர்மறையான மனப்போங்கு உள்ளவங்ககிட்ட they will have bitterness. Often they will get stress. It is liability to others, liability to the society. No purpose in life. There is no remembrance after death. There is no historical evidence. Nobody will create a history on you. You will see, that is bitterness. உன்னோட வாழ்க்கையில் எதிர்மறையான அணுகுமுறையும் மனப்பான்மை இருந்ததுன்னா கசப்பு தன்மையை கொடுக்கும், மனக்கிளர்ச்சியை உருவாக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். நீ அடுத்தவங்களுக்கு கடன் படுற மாதிரி வச்சுக்கும். லயபிலிட்டி டு சொசைட்டி. இந்த சமுதாயத்திலேயே நீ நல்ல பேர் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் உன்னை யாரும் ஏறெடுத்து பார்க்க கடன் சுமை மாதிரி. உன்னுடைய வாய்ப்பில் ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கை வாழற மாதிரி ஆகிடும். நீ என்ன நல்லா இருந்து வாழ்ந்து காட்டி மனப்பாங்க நல்லா இல்லாமல் சாகும்போது இறந்த பிறந்து நம்மளை பற்றி யாரும் மதிக்க மாட்டோம். ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு நல்ல பெரிய மனிதனாக இருந்து ஒரு தாத்தாவாக இருந்தால் அவங்க பேர குழந்தைங்க மேலே கொண்டு எங்கள் தாத்தா இருந்தார், அது ஸோ கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பேரன் பேத்திகளுக்கோ 4 பேருக்கு எழுத்தறிவோ படிப்பறிவோ செய்தறிவோ பொது அறிவோ கொடுக்காம நான் போனோன்னு வச்சுங்க, தேர் இஸ் நோ ரெகக்னிஷன். அவங்க ஃபோட்டோவை பார்த்தா விட திருப்பிட்டு போயிடுவாங்க. திஸ் வாட் அ லைஃப் இஸ். வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் வேண்டும் என்றால் மனப்பாக்கு நல்லாக இருக்க வேண்டும். This is what we are supposed to do. What are the good things on positive versus negative attitude? நிறைய இருக்கு.
ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு சில பேர் வந்து கேட்டுட்டு வந்தால் என்ன சொன்னாங்கன்னா அரை டம்ளர் காலியாக இருக்கும்பா. இல்லை, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஆஃப் ஃபுல், அரை டம்ளர் ஃபுல்லாக இருக்குது, அரை டம்ளர் காலியாக இருக்குது, அரை டம்ளர் ஃபுல்லாக இருக்குது. ஆட்டிடியூட் டிஃபர்ஸ். ஒரு நெகட்டிவ் அப்ரோச் ஒன்று, பாசிட்டிவ் அப்ரோச் ஒன்று. The people with a positive approach is always they come up in your life. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் எப்படி பண்ணணும், ஆட்டிடியூட் எப்படி வளர்க்கணும். ட்ரை டு டேப் தி ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரை டு கிரியேட் யுவர் ஓன் டெரிட்டரி, ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் த டெரிட்டரி, கான்கோயர் த டெரிட்டரி, லெட் இட் பி யுவர் ஓன் கிங்டம் அண்ட் பி கிங் டூ இன் த கிங்டம். உன் ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னு நினச்சின்னா, பொதுவாக ஒரு வாய்ப்பை தட்டி பெற வேண்டும். உன்னுடைய ராஜ்யத்தை நீனே வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த ராஜ்யத்தை ஆய்வுபடுத்தி கடைப்பிடித்து கைப்பற்ற வேண்டும். கைப்பற்றிய ராஜ்யம் உன்னுடைய ராஜ்யமாக மாற வேண்டும். உன்னுடைய ராஜ்யமாக மாறினால் அதற்கு நீனே அரசன். Tap it. Tap the opportunity, create that opportunity, create your own territory, explore those opportunities, then conquer whatever you want and be a king in your own kingdom. உனக்காக ஒரு ராஜ்யத்தை படித்து அந்த உருவாக்கி அந்த ராஜ்யத்துக்கு நீ அரசனாக மாறுவது தான் வாழ்க்கை. ஒரு அரசாங்கத்துக்கு அரசனாக இருப்பதை தன்னைத்தானே ஒரு அரசனாக நினைத்து மனப்பாங்கை மாற்றிக்கொண்டால் நீ ஒரு சிறந்த வீரனாகவும் ஒரு சிறந்த லீடராகவும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. How to build positive attitude? Be optimistic, focus on goals, avoid postponement, educate yourself, update your knowledge, participate in different type of training programs. Be optimist. எண்ணங்களை துளைத்து எள்ளி அறிந்து சில இடத்துல வந்து கட்டி அணைக்க வேண்டியது கட்டி, தள்ளி வைக்க வேண்டியதை தள்ளி வைக்க வேண்டும், அள்ளி எடுக்க வேண்டியதை அள்ளி எடுக்க வேண்டும், கிள்ளி எடுத்து எறிவதை கிள்ளி. இங்கு கிள்ளி எடுக்கப்படுவது என்னன்னா உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள், தள்ளி வைக்கப்பட வேண்டிய உன்னுடைய எதிர்மறை, அள்ளி எடுக்கப்பட வேண்டிய உன்னுடைய நேர்மறை எண்ணங்கள். ஃபோக்கஸ் உன்னுடைய இலக்கை நோக்கி, இலக்கு என்னவென்று ஆராய்ந்து இலக்குகளோடு பயணித்து செல்ல வேண்டும். போஸ்ட்போன்மெண்ட்டு, நேர மேலாண்மையை யூஸ் பண்ணி அதை வந்து தவிர்த்து, நேர மேலாண்மை தவிர்த்து மாற்றி அமைத்து பின்னாடி பார்த்துப்போம் தள்ளி போடுவதை தவிர்க்க வேண்டும். உன்னை நீடிய அறிவுத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அறிவுத்திறனை அப்பப்போ ஸ்டோர் பண்ணி என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். இன்றைக்கு உள்ள அறிவுத்திறனை வந்து இன்றைக்கி ஏற்ற மாதிரி இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா வகையான கலந்துரையாடலும் பயிற்சி முகாலும் கலந்து அறிய வேண்டியவற்றை எல்லாம் எனக்கு தெரியும்னு நினைக்காதுங்க. ஒரு பயிற்சியாளர் கிளாஸ் 1 மணி நேரம் எடுக்கிறேன்னா 40 நிமிஷம் உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எடுக்கலாம். அந்த 1 மணி நேரத்தில் 20 நிமிஷம் உனக்கு தெரியாத விஷயம் இருக்குப்பா. தட் இஸ் சம்திங் கிரேட். அந்த 20 நிமிஷத்துக்கு நீ தெரிஞ்ச வேண்டிய விஷயத்துக்காக நீ 40 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. இஸ் வாட் எ லைஃப் இஸ். வாட் ஆர் எத்திக்ஸ்? எத்திக்ஸ் நெறிமுறை, எத்திக்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் என்ன பண்ணணும். கேரக்டர், வாட் ஆல் த திங் தி கான்ஸ்டியூட், இட் கான்ஸ்டியூட் யுவர் கேரக்டர், கமிட்மெண்ட், கரேஜ், courtesy அண்ட் கன்விக்ஷன். எத்தனை சி பாருங்கள், 5 சி இங்கே மேலாண்மை புரிகிறது. கேரக்டர் தன்மை, உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னுடைய தைரியம், உன்னுடைய கருணை, உன்னுடைய நம்பிக்கை. தன்மை, அர்ப்பணிப்பு, தைரியம், கருணை, உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் சேர்ந்த கலவை தான், எல்லாம் சேர்ந்த கலவையின் கூறு, எல்லாம் சேர்ந்த நெறிமுறைகள் தான் உனக்கு நல்ல அர்ப்பணித்து நல்ல நெறிமுறைகளை பூட்டி உன்னுடைய அணுகுமுறையை மாற்ற வழி சொல்லும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய அணுகுமுறை மாறாது. Try to have everything in your life. Develop self. என்ன பண்ணணும், how to build your positive attitude is nothing but develop self-esteem, ignore negative attitude, mind and brain control,
Avoid anger, have smiling face, accept criticism, do not be a critic. டெவலப் செல்ஃப், உன்னுடைய சுய மரியாதையை சுய ஒழுக்கத்தினால் வளர்த்துக்கொள். இக்னோர் நெகட்டிவ் ஆட்டிடியூட், எதிர்மறையான போக்கை மாற்றிக்கொள். மனதையும் மூளையும் ஒருங்கிணைத்து செயல்பட செய். கோபக்கணலை தவிர். ஹாவ் ஸ்மைலிங் ஃபேஸ், உன்னுடைய இன்முகத்தை காண்பித்து செயல்படி. அடுத்தவங்களுடைய விமர்சனத்தை தெரிந்து புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள், ஆனால் அடுத்தவனை விமர்சிக்காதே. These are all the points to have a good, very good attitude. How to change yourself? Awareness என்ன, அந்த ஆட்டிடியூட் வழியாக உன்னுடைய மனப்பான்மையை மாற்றிக்கொள்வதின் வழி என்ன? You should have awareness on positive attitude and have comparison on negative as well as positive, pursuance, episode, transparency in life, influence of friends, influence of peers, educational through training. நேர்மறை மனப்பாங்க கொண்டு இருக்கணும், எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும், அடுத்தவங்க பெர்சூ பண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்ன நிகழ்வுகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும், நிரந்தரமான வெளிப்படையான ஒரு வாழ்க்கை திறனை படைக்க வேண்டும். இன்ஃப்ளூயன்ஸ், உங்களுடைய நண்பர்களின் போக்கு உங்களை மாற்றக்கொள்ளும். உங்களுடைய நண்பர் உங்களை சிரம் சார்ந்த ஒரே குரூப்பு, ஒரே வயது, ஒரு தரப்பட்ட மக்கள் உங்களை மாற்ற வாய்ப்பு இருக்குது. எஜுகேட்டட் த்ரூ ட்ரைனிங், கெட் எஜுகேட்டட் த்ரூ ட்ரைனிங்ஸ். பயிற்சியின் மூலமாகவும் கருத்தரங்கம் மூலமாகவும் உன்னை நீ மாற்றிக்கொண்டு அறிவுத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும். சரியான ரைட் ஆட்டிடியூட்னா என்ன? திஸ் வாட் ப்ரோகாஸ்டினேஷன், அதாவது உன்னுடைய தள்ளி போடுற தன்மையை மாற்றி அமைச்சுக்கணும். தள்ளி போடக்கூடாது. இண்டிகேஷன்ஸ், இன்டிசிஷன், அதாவது முடிவு எடுக்கக்கூடிய தன்மையே இல்லாமல் இருக்கிறத மாற்றி செயல்படணும். செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், உன்னுடைய சுய தீர்ப்பு. ஓவர் திங்கிங், அதிகமாக சிந்திக்கக்கூடாது. எதை பற்றி சிந்திக்கணுமோ அதை பற்றி சொன்னேன். அடுத்தவங்களை பற்றி பொறாமல் கொடுக்கூடாது. மைண்ட் செட் ஸ்கேர்சிட்டி, மனநிலை பற்றாக்குறையை தவிர்க்க வேண்டும். விக்டிங்ஹுட், பாதிக்கக்கூடிய தன்மையை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் இருந்ததுன்னா நீ சரியான மனப்பாங்கை பெற்று விடுவாய் என்பதுக்கு அர்த்தம். அதை எப்படி இருக்கணும்? போஸ்ட்போன்மெண்ட்டு, ப்ரோகாஸ்ட், எதையுமே நாளைக்கு வரும்னு எதிர்பார்க்காத. நாளைக்கு உள்ள எதிர்பார்ப்பு மதில் மேல் பூனை மாதிரி. It is like a cat on a wall. It may come this side or go that side. Whatever has happened yesterday is nothing but imagination. It is like having a mud pot on your hand. Once if you put it down, it will break. நேற்றைய எண்ணங்கள் எல்லாம் மாறி போச்சு. இமேஜினேஷன். என்ன பண்ணணும்? அது கையில் உள்ள மண்பாண்ட மாதிரி போட்டால் உடஞ்சிடும். இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகள் இட் இஸ் நத்திங் பட் ரியாலிட்டி. இன்னைக்கு செயல்படு, போஸ்ட்போன் பண்ணாத. நாளை என்பது வெறும் மாயை, வராமல் போகும். நம்ம உயிரோடு இருக்கோமோ இல்லையோ, இன்றைக்கி செயல்பட்டு இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நடத்தி காண்பிப்பை. இன்டிசிஷன், இட் சீல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ ஒரு முடிவு எடுக்கக்கூடாத தன்மையை இருந்தால் அதை மாறுபட்டு விடும். அடுத்தவன் அடிச்சுட்டு போயிடுவான். இன்டைரக்ட்லி யூ ஆர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதர்ஸ் டு go through you, compete with you, and they will take and overtake you, and they will achieve it, and they will achieve success. Never do that. Self judgment, உனக்கு உள்ளே ஒரு தீர்ப்பை கூறிக்கொண்டு ஒரு முடிவு எடு. இன்னைக்கு இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சி முடி. ஓவர் திங்க், என்றைக்குமே அதிகமாக சிந்திக்காத. அதிகமாக சிந்திக்க நேரம் மேலாண்மை, டைம் தான் வேஸ்ட்டு. ட்ரை டு டூ இட். அவாய்ட் என்வே, பொறாமை, இந்த குணத்தை விடுங்க. மைண்ட் செட் ஸ்கேர்சிட்டி, மனப்போங்க. மைண்ட் செட்டில் பற்றாக்குறையே இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? விக்டிம்ஹுட், இதெல்லாம் தவிர்க்கணும். தவிர்த்தா யூ வில் ஹேவ் வெரி குட் திஸ் திங். ஒன்லி 2 type of people available in this world. Only 2 type. One is a winner, the other one is a loser. What winners will have? Winners will have part of the answer has a program. They will have a program. They will have a thinking, positive thinking. Let me do it for you. They will commit themselves. They will have a dream. They will see the gain out of that.
They accept criticism, they see the possibilities and tap the opportunities. They will try to make it happen and they will make it happen, and they will never postpone things. These are the very good qualities of a winner. The loser, பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். அவன் ப்ராப்ளத்தை தான் பார்ப்பான். இது வந்தால் இப்படி போகும் சிந்திச்சுட்டு நேரம் சரிதை விடும். ஆஸ் அன் எக்ஸ்கியூஸ் ஆல்வேஸ் இது செய்தால் இப்படி மாறும் தன்னைத்தானே தூற்றிக்கொள்ள. அது தேவையில்லாத ஒன்று. அவன் ஒன்று என்ன நினப்பான், இது என் வேலை இல்லைன்னு தே கீப் ஆன் போஸ்ட்போனிங் இட். முடியவே முடியாது. தே வில் மேக் ப்ராமிசஸ், இன் த சென்ஸ் தே வில் மேக் ஃபால்ஸ் ப்ராமிசஸ். லைக் அவன் வாழ் ஒவ்வொரு ப்ராமிசஸும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சொல்லுவான், சத்திய பிரமான் மாதிரி சொல்லுவான், செயலில் காமிக்க மாட்டாங்க. ஹேஸ் ஸ்கீம்ஸ், தே வில் டாக் அபவுட் இந்த இது இருக்குது அந்த இருக்குது, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பந்தா பண்ணுவாங்க. see the pain, அதோட வழி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், நல்ல பலன்கள் அவங்களுக்கு தெரியாது. ஒரு விமர்சகராக மாறுவாங்க, அடுத்தவங்களை விமர்சித்து வாழ்க்கையில் பாதி நாளை செலவிட்டுருவாங்க. see the problem, அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஆராயவான அதில் என்ன இப்போ நன்மை வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஆராய மாட்டாங்க. அவன் என்ன நினப்பான், இது நடக்கும், ஆண்டவன் பார்த்துப்பான், நடக்குன்னா நீ முயற்சி செய்யாதான் நடக்கும். எல்லாத்தையும் பாரத்தை போட்டு நடக்கும்னு என்ன நேரம் தான் நடந்து போகும், நீ நடக்க மாட்ட. போஸ்ட்போன்மெண்ட்டு, எல்லாத்தையும் தள்ளி போடுறது, அவாய்ட் இட். தயவுசெய்து நண்பர்களே, தள்ளி போடும் தன்மையை யூ ஹேவ் டு அவாய்ட் இட். உன்னுடைய மனப்போங்க ஆட்டிடியூடு, இட் ஹஸ் காட் ஆல்டிடியூட் இன்வெர்ஸ். Aptitude is also taken into the consideration. If you want to achieve success, plan it in time and on time, show your hard work, develop your knowledge, do everything in time on time. Then and there, every time you ask and apply the formula of w.w.w.w.h, when to do, what to do, where to do, why to do, how to do, ஏன் செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த சூழ்நிலை செய்ய வேண்டும். Try to apply. Your application is most important in 5 types of life: personal, professional, public, ஸ்பிரிச்சுவல் அண்ட் சீக்ரெட் லைஃப். உன்னுடைய சொந்த வாழ்க்கை, உன்னுடைய அலுவலக வாழ்க்கை, உன்னுடைய பொது வாழ்க்கை, உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் மனப்போகை மாற்றி வெற்றி காண். Try to have positive attitude and win the game, achieve success so that you will get happiness throughout your life. Have a nice and wonderful day. Thank you very much. All the best.